இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகராகிய சகோதரர் மோகன் சி லாசரஸ் எப்படி இரட்சிக்கப்பட்டார் என்பதை பற்றி அற்புதமான சரித்திரத்தை இந்த காணொளியில் நாம் காணலாம். இயேசு கிறிஸ்து தெய்வமே அல்ல, காந்தி நேரு போல இவரும் ஒரு மனிதர். அவர் வந்தார், சில நல்ல காரியங்களை செய்தார், மரித்து விட்டார் என்று மோகன் சிறு வயதில் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார். தெய்வ பக்தியும் மத வைராக்கியமும் அவருக்குள் மிகுந்திருந்தன. பேச்சிலும் தோற்றத்திலும் அவை வெளிப்பட்டன. சென்னையின் நகர சூழலிலும் சந்தனப்பொட்டுடன் பக்திமயமாய் மோகன் வகுப்பிற்கு வரும்போது அவரை சந்தனப்பொட்டு என்றே அழைத்து வந்தனர். அவருடைய குடும்பம் சில வருடங்களுக்கு முன்புதான் சென்னையில் குடியேறி இருந்தது. வில்லிவாக்கத்தில் உள்ள சிங்காரம் பிள்ளை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது திடீரென அவரது இருதயம் மோசமாய் பாதிக்கப்பட்டது. வலது கால் முற்றிலுமாய் செயலற்று போனது. அப்பொழுது மோகனுக்கு 14 வயது. மருத்துவர்கள் பலரிடம் பெற்றோர் அவரை காண்பிக்க எவராலுமே என்ன வியாதி என்று தீர்மானிக்க முடியாமல் போனது. எலும்பும் தோலுமாய் பரிதாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் மோகன். வெளியில் தெரியும் அளவிற்கு இதயம் வீங்கிவிட வலது கால் முற்றிலும் செயலற்று போனது. ஒரு கட்டத்தில் இனி மருத்துவத்தால் உங்கள் மகனை குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் அனுப்பிவிட பெற்றோர்கள் பல தெய்வங்களை நோக்கி வேண்டி பார்த்தார்கள். மரண படுக்கையிலிருந்த அவனுடைய வாழ்வுக்கு தெய்வங்கள் என சொல்லப்படும் எவரும் பதில் கொடுக்கவில்லை. அதனால் வருத்தத்தின் ஆழத்தில் அவரது தாய் மூழ்கியிருக்க மகனின் நிலையோ பரிதபிக்க வைத்தது. சாகப் போகிற மோகனை கடைசியாய் பார்ப்பது போல் அவரது உறவினர்கள் பார்த்து சென்றனர். அடுத்தவர்கள் உதவியுடனேயே தனது தினசரி வாழ்வை கழித்து வந்த அவரை ஒரு கிறிஸ்தவ சகோதரர் பார்க்க வந்தார். மோகனின் தாய் அவரிடம், என் மகனை கைவிட்டு விட்டார்கள், என் மகனுக்காக இயேசுவினிடத்தில் ஜெபம் செய்வீர்களா என்று கண்ணீரோடு கேட்டார். அவர் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். மோகன் கேலி செய்த மிகவும் வெறுத்த இயேசுவிடம் அந்த சகோதரர் ஜெபம் பண்ணுவதை மோகன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவரது உணர்வுகள் தெய்வீக வல்லமை ஒன்று அந்த அறைக்குள் இறங்குவதை உணர்ந்தது. படுக்கையின் அருகில் யாரோ வருவதையும் பின் அவருடைய கரம் தன்னை தொட்டதையும் உணர முடிந்தது. மின்சாரத்தைப் போலிருந்த தேவ வல்லமை செயலற்று கிடந்த அவரது வலது கால் வழியாக பாய்ந்து சென்றது. அவருக்குள் மெல்லியதாய் பயம் எழும்பிற்று. அவரை அறியாமல் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அந்த சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்க மோகன் எழுந்து உட்கார்ந்த பின் அவரது இருதயம் சரியாகி இருந்தது. தனக்கு சுகமளித்த இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று அவர் மனம் சொல்லிற்று. அவர் அதை நம்பி விசுவாசித்தார். இன்று அந்த சகோதரர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் பெற்ற அற்புதத்தை உலகமெங்கும் அறிவித்தும் நடப்பித்தும் வருகிறார். அற்புதங்கள் இன்றும் பலருக்கு தேவை. தேவனாலேயே அது சாத்தியமாகும். தேவன் அதற்கு பயன்படுத்தும் பாத்திரமாய் விளங்குகிறவர்தான் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். சந்தன பொட்டுவின் மனம் இன்று அவரிடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நற்கந்தம் மட்டுமே அவரிடம் எவரையும் வசீகரிப்பதாயிருக்கிறது. நண்பர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையையும் அவர் மாற்றி உங்களை பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.